நாள் விழாவாக திருமுலைப்பால் விழா, அடுத்ததாக பொற்றாளம் வழங்கும் விழா, அடுத்தது சிவிகை கொடுக்கின்ற திருக்குடை கொடுக்கின்ற பெருவிழா நடைபெற்றது. இப்பொழுது ஓட விழா. ஞானசம்பந்த பெருமான் பல்வேறு தலங்களை தரிசித்து மதுரை எம்பதியிலே தங்கியவராக சமண பௌத்தர்களுடைய பிடியிலிருந்து சைவத்தை காத்து 3000 சமணர்களை கழிவிலேற்றி பூம்பாண்டியனை நின்றசீர் நெடுமாறனாக்கி மங்கையர்க்கரசியார் குலச்சரையார் உபசரிப்பில் நீண்ட நாள் தங்கியிருந்தார். அங்கே சைவ பெருமணி ஆற்றினார். சிவபெருமானுடைய தடங்கருணை பெருமையை உலகெல்லாம் உய்யும்படி செய்தார். எந்நாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன் என்பதை இந்த உலகிற்கு அங்கிருந்து பறைசாற்றினார். இப்படி அவர் இருந்த நாளில் அந்நகரில் இனிதவர்வார் அருகே சூழ்ந்த பதிகளில் நீர் அங்கனதம் கோயில் தாழ்ந்து மண்ணு திரு தொண்டருடன் மீண்டு சேர்ந்து மன்னவனும் மங்கையர்க்கரசியாரும் பொன்னவில் வேர் குலச்சிறையார் தாமும் கூடி குறைகடல்கள் பணிந்து குறை கொண்டு போற்ற சென்னிவளர் மதி அணிந்தார் பாதம் போற்றி சிறபுறத்து செல்வர் இனிது இருந்த நாளில் பொங்கு புனர் காவிரி நாடதனில் மீண்டும் கூறுவதற்கு திருவுள்ளமாக போற்றும் மங்கையர்க்கரசியாரும் தாமும் தென்னவர் மன்னவனும் மந்திரியா தாமும் கூட அங்கவர்தம் திருப்பாதம் பிரியலாற்றாது உடன்போக ஒருப்படும் அவ்வளவு நோக்கி இங்கு நான் மொழிந்ததனுக்கு இசைந்தீராகில் ஈசர் சிவ நெறி போற்றி இருப்பீர் என்று சாலமிக தளர்வாரை தளரா வண்ணம் தகுவன மற்றவர்க்கு அருளி செய்த பின்பு மேலவர் தம் பணி மறுக்க அவரும் அஞ்சி மீள்வதனுக்கு இசைந்து திருவடியில் வீழ்ந்து ஞாலமுய்ய வந்தருளும் பிள்ளையாரை பிரியாத நம்பினோடு தொழுது நின்றார். ஆளவிடம் உண்டவரை அடிகள் போற்ற அந்நாட்டை அகன்று மீங்கனையை செல்வார். ஞானசம்பந்த பெருமான் சமண நெறியை நீக்கி குலைத்தெறிந்து சைவத்தை நிலைபெறச் செய்து தினந்தோறும் சிவபெருமானுடைய பெருமையை அங்கு பேசி நிற்க அரசன், அரசி, அமைச்சர், சேவகர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் சந்தோஷமாக இருந்த நாளில் மீண்டும் தன்னாடு போக வேண்டும் என்ற விருப்புடையவராக ஞானசம்பந்த பெருமான் விடைபெறுகிறார். அப்போ அவங்களுக்கெல்லாம் விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. இவ்வளவு நாள் அன்பாக நமக்கு சிவத்தையும் சைவத்தின் பெருமையையும் சிவனடியார் பெருமையையும் சிவனுடைய அருளி செயல்களையும் திருவிளையாடல் புராணத்தையும் உரைத்தருளிய பிள்ளை இன்று நம்மை விட்டு அகல்கிறதே என்று எல்லாருக்கும் மனசில் வருத்தம். நீங்கள் போக வேணாம், இங்கேயே இருங்க அப்படின்னாங்க. இல்லை, எனக்கு பணி நிறைய இருக்குது. மதுரை வந்த பணி இதோடு நிறைவு பெற்றது. மீண்டும் என் நாடு தாய் நாடு புகணும். காவிரி இருக்கின்ற இந்த நாடு வர வேண்டும் என்ற விருப்பமுடையவராய் மதுரையில் இருக்கின்ற சொக்கநாத பெருமானை நீங்கள் எல்லாம் நாள்தோறும் வழிபட்டு மீனாட்சி அம்மையுடைய சொக்கநாத பெருமானை வழிபட்டு சிவத்தின்பால் நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ஞானசம்பந்த பெருமான் ஃப்ரீயா விடைபெற்று வந்தார். நம்ம சொந்தக்காரங்க யாராவது வீட்டை விட்டு வெளில போகிறோம்னா பின்னாடியே கொஞ்சம் தூரம் வருவான். அப்புறம் பஸ் ஏற்றி விடுவான். இன்னும் அன்பு மீதுன்னா கும்பகோணம் வரைக்கும் நான் வரேன், பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வரேன்னுவான். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்போம். அவங்கள பஸ் ஏற்றி விட்டுட்டு கண்ணீர் மல்க திரும்பி வருவோம் இல்லையா? அதுபோல அரசனும் அரசியும் அமைச்சரும் ஞானசம்பந்த பெருமானை பிரியாது வழி அனுப்பி வைத்தார்கள். அப்படி வந்தவர் நம்முடைய தென்னாட்டுக்கு இங்கே வந்துட்டார். சோழ நாட்டுக்கு வந்துட்டார். பாண்டிய நாட்டிலிருந்து சோழ நாட்டுக்கு வந்துட்டார். பொன்னி வளதருநாடு புகுந்து மிக்கு பொருவில் சீர் தொண்டர் குழாத்தினுடும் பன்னக பூம் அணிந்தவரம் கோயில் தோறும் பத்தருடன் பதியுள்ளோர் போற்றச் சென்று கன்னிமதில் திருக்கலரும் போற்றி கண்டங்கரை அணிந்தார் பாதாளீஸ்வரம் பாடி முன்னணிந்த பதியிரவும் பணிந்து போற்றி முள்ளிவாய் கரையமைந்தார் முன்னூல் மார்பர். எக்மோ எழுதாம் பூநூல் தரித்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான்.
இப்போ ஏன்னா இப்போ வயசு ஒரு 10-11 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. பட்டீஸ்வரம் வரும்போது அவருக்கு 8 வயசு. இந்த 8 வயசுக்கு வந்த பிள்ளை தான் பட்டீஸ்வரத்திற்கு வந்த பிறகுதான் அவருக்கு முத்துப்பந்தர் அளித்ததை மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் மூலமாக அறிகிறார். உடனே தன் நாட்டுக்கு பாண்டிய நாட்டுக்கு வரும்படி நம்ம பட்டீஸ்வரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அங்கே போகிறார். எங்கே போகிறார்? பாண்டிய நாட்டுக்கு போகிறார், மதுரைக்கு போகிறார். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச கதை. இப்போ நாளைக்கு நிகழ்வு, நாளைக்கு நடக்குகின்ற நிகழ்வு இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. ஆனால் இந்த ஓடம் என்பது நம்முடைய பெரியோர்கள் வழி வழியாக, அப்போ காவேரியில் தண்ணி இல்லை, திருவலஞ்சூரிக்கு போகும் சுவாமி ஞானசம்பந்தர் பொற்றாளம் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து திருவலஞ்சூரி போயிடுவார். திருவலஞ்சூரியில் இருந்து அங்கே ஞானசம்பந்தருக்கு அபிஷேக ஆராதனை செய்து மாலையும் பொழுதில் அங்கே தீபாராதனை செய்து அங்கே 4 வீதி வந்து அந்த 4 வீதிகளோட பட்டீஸ்வரம் வந்துடுவார். பட்டீஸ்வரத்தில் ஓடத்தில் வருவார். அப்போ காவேரியில் பாலம் இல்லை, காவேரியில் பாலம் இல்லை. அப்போ ஓடம் இருந்தது, அந்த ஓடத்தில் ஏற்றினாங்க, இங்கே வந்து ஏறினாங்க. அதன் நினைவாக என்ன பண்ணாங்க, ஓடமே அதுக்கப்புறம் செஞ்சுட்டாங்க. செஞ்சு இது ஓட திருவிழாவாக நம்முடைய பெரியோர்கள் அந்த காலத்தில் கொண்டாடி இருக்காங்க. நம்ம முத்துப்பந்தல் நடக்கும்போது திருமலை ஆற்றுல தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. பல்லாக்கா கொண்டு போய் திருமதிரியில் வச்சாச்சுன்னா கைலாசநாதர் கோயிலில் இறக்கிட்டு எல்லாரும் சாப்பிட்டா கை காலில் வந்து காவேரியில் கழுவிடலாம்னு சொல்லுவாங்க. அது ஒரு காலத்தினுடைய நீர்நிலை போக்கு இருந்தது. இப்போ திருவலஞ்சூரிலேருந்து தான் இவர் ஓடத்தில் வருவார் ஞானசம்பந்தர். அது ஒரு 50 வருஷமாக நின்று போச்சு. ஏன்னா 20 வருஷம் திருப்பணி ஆச்சு. அதுக்கப்புறம் 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோவிலில் சரியான பராமரிப்பு திருவலஞ்சூரி கோயில் இல்லாதனால அதை அப்படியே நிறுத்திட்டாங்க. இப்போ 25 வருஷமாக இங்கே மட்டும்தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆற்றில் தண்ணி வரவும், இந்த ஓடத்தில் ஞானசம்பந்தரை நாம் இந்த கிளைக்கு அங்கேருந்து வலஞ்சூரியிலேருந்து அழைத்து வரவும் ஒரு காலத்தில் ஒரு நிகழ்வாக இருந்திருக்கு. இப்போ இந்த நிகழ்வு பாதாளீஸ்வரம் என்று சொல்லுகின்ற சிவத்தலத்திலே போய் முள்ளிவாய் கரை அணைந்தார் முன்னூல் மார்பர். இப்போ அவருக்கு இப்போ நம்ம கோயிலுக்கு வரும்போது அவருக்கு வந்து உபநயனம் நடக்கலை. அதுக்கப்புறம் தான் உபநயனம் நடந்தது. உபநயனம் நடந்த பிறகு அவர் இங்கே நம்ம இந்த மதுரையம்பதியிலேருந்து இங்கே வருகிறார். இப்போ அந்த குழந்தை ஒரு 12 வயசு குழந்தை. இப்போ இந்த முள்ளிவாய் கரையில் வரும்போது மலை வளர் சந்தனம் அகிலும் தேக்கும் உந்தி மலர் பிறங்கள் வண்டிரைப்ப சுமந்து பொங்கி அலை பெருகி ஆள் இயங்கா வண்ணம் ஆறு பெருகுதலால் அத்துறையின் அணையும் ஓடம் நிலை புரியும் ஓடக்கோ நிலை இல்லாமை நீர்வாழ்னர் கரையின் கண் நிறுத்தி போக கலைவையிலும் கவுனியர்கோன் அதனை கண்டு கரையின் கண் எழுந்தருளி நின்ற காலை. அந்த முள்ளிவாய் கரையில போய் சாமி நிற்கிறார். நல்ல மழை. இப்போ சார் முன்னாடி அந்த ஊரில் இருந்திருக்காங்க, திருநெல்வாயார் துறையில். அங்கே என்ன ஊர், இந்த கொல்லம்பூதூரில் இருந்திருக்கிறாங்க. அங்கே ஓட திருவிழா. அது எப்போ நடக்கும்னா தீபாவளி அன்னைக்கு நைட்டு தான் நடக்கும். தீபாவளி அன்னைக்கு இரவு. தீபாவளினாலே உங்களுக்கு வெள்ளம் மழை பெய்யும், நிறைய தெரியும் உங்களுக்கு. அந்த மழை பொழிவு இருக்கின்ற பொழுது 2 கரையும் பரண்டு தண்ணி ஓடுது. அதில் அகில் சந்தனம் போன்ற பல்வேறு வகையான மலர்கள் அடித்து போகிறது. அவ்வளோ வளமான ஊராக இருக்கிறது. இப்போ அந்த ஓடத்தை செலுத்த முடியல. இந்த இடையில அந்தாண்ட போகணும், குறுக்க ஓடத்தை செலுத்த முடியல. அதனால ஓடக்காரன் ஓடத்தை ஓட்ட முடியாதுன்னு சொல்லி கரையில் கொண்டு வந்து மரத்தின் அடியில் கட்டிட்டு நிறுத்திட்டார். ஓடலை. இதை பார்க்குறாரு ஞானசம்பந்த பெருமான். அங்கே கொல்லம்பூதூர் தலம் அங்கே இருக்கிறது. இவர் முள்ளிவாய் கரையினுடைய கரையில் நிற்கிறார். அங்கே போகணும். இங்கேருந்தே பாடிட்டு போகலாம். பல தலங்களில் ஞானசம்பந்த பெருமான் வெளில இருந்துகிட்டே பாடியிருக்கார். சிவபுரத்தில் இங்கே முன்னாடியே இருந்து பாடிடுவார். இந்த ஆலமரத்து அடியிலே இருந்து பாடிடுவார். ஏன்னா அங்கே எங்கு பார்த்தாலும் சிவலிங்கம் இருக்கிறது. அதனால் அங்கே வெளில இருந்துகிட்டே பாடிடுவார். திருப்பூந்துருத்தின்னு ஒரு தலம். அங்கே அப்பர் சுவாமி ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கினார். அப்பர் சாமிக்கு 85 வயசு. உழவார பணி செஞ்சிட்டு இருக்கிறார் சுவாமி. 85 வயசுல நமக்கு ஆசை குறையாதுன்னு சாமிக்கு தெரியும். அதனால இந்த அப்பருடைய திருவுள்ளத்தை பற்ற வேண்டும் என்பதற்காக அழகான முத்து பொன் வீசக்கூடிய கட்டி கட்டியாக தங்கம் போடுறார். சின்ன சின்னதாக போடல, கட்டி கட்டியாக போடுறார். ஆனால் அப்பர் சுவாமிகள் என்ன நினைக்கிறார், இது எல்லாமே கல் மண் எல்லாத்தையும் ஒரே பார்வை அவருக்கு. இது ஓட்டாஞ்சலின்னோ, இது கண்ணாடி ஓடன்னோ, இது சில்லுன்றோ எதுவுமே தோன்றலை. இது எல்லாத்தையும் கூட்டி அள்ளி கொண்டு போய் வெளியில் போட்டார். இப்படி ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குன்ற உள்ளமுடைய அந்த திருநாவுக்கரசு சுவாமிகள்
தரிசித்த அந்த கோயிலுக்குள்ளே தன்னுடைய பாதம் படக்கூடாதுன்னு வெளில இருந்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணுவார். அதுக்காக நந்தி விலகி காட்சி கொடுத்தோம். ஆனால் இப்படி செஞ்சிருக்கலாம் இல்லையா? அங்கதான் சாமி கோயில் தெரியுது, கோபுரத்தை பார்த்தே பாடி இருக்கலாம் இல்லையா? ஆனால் கொல்லம்பூதுரையில் போய் பாடணும்னு நினைக்கிறார். ஏன்? வினை என்ற ஆறு அடித்து செல்கிறது. அந்த ஆற்று அடித்து செல்கின்ற ஆற்று நீரோடு இந்த ஓடம் அந்தாண்ட போகணும். இப்ப வாழ்க்கை என்ற ஓடம் பல்வேறு அவலங்கள் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையில இடர்பாடுகள் நிறைய ஏற்பட்ட பொழுது அந்த இடர்பாடுகளை களைந்து நாம் இறைவனை அடைவதைப் போல இந்த வாழ்வியலை கடந்து ஆன்மாவை உய்விக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உபதேசிக்கின்ற வகையிலே ஞானசம்பந்த பெருமான் முள்ளிவாய் கரையில் இருந்து அங்கே இருக்கிறார். இருந்துகிட்டே என்ன செய்யறான்னு பாருங்க. தேவர் பிரான் அமர்ந்திருந்த கொல்லம்பூதூர் எதிர் தோன்ற திருவுள்ளம் பணியச் சென்று மேவுதலால் ஓடங்கள் விடுவார் இன்றி ஒழிந்திடவும் மிக்கதோர் விரைவாள் சண்பை காவலனார் ஓடத்தின் கட்டவிழ்த்து கண்ணுதலான் திருத்தொண்டர் தம்மை ஏற்றி நாவலமே கோளாக அதன் மேல் நின்று நம்மர்தமை கொட்டம் என நவின்று பாட. இப்ப என்ன செய்யறாரு ஞானசம்பந்த பெருமான்? ஓடத்தை கைவிட்டு அவிழ்த்து விட்டார். யாரெல்லாம் என்னை நம்பி ஏறுகிறீர்களோ, சிவத்தை நம்பி ஏறுகிறீர்களோ அவரெல்லாம் ஏறலாம். சிவத்தை நம்பி ஏறுபவர்களெல்லாம் ஏறலாம் என்று சொன்ன உடனே அடியார்கள் எல்லாம் ஏறினார்கள். ஞானசம்பந்த பெருமானும் அதில் அமர்ந்தார். இப்ப தள்ளுகின்ற துடுப்பு இல்லை, ஊன்றக்கூடிய கோல் இல்லை. இந்த நாவே துடுப்பாக வைத்து ஞானசம்பந்த பெருமான் கொட்டமே கமழும் என்ற பதிகம் பாடினார். அதை ஓதுவா மூர்த்திகள் இப்ப பாடுவார். போற்றி போற்றி திருஞான சம்பந்த சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. கொட்டமே கமழும் கொள்ளம்போதோ நட்டமாடிய நம்பனை உள்க செல்வ நல்குமாருள் நம்பனை கொள்ளம்போதோ நாட்டகத்துறை நம்பனை உள்க செல்வ சிந்தையாருள் நல்குமாருள் நம்பனை குலையிலாதங்கு சூழ் கொள்ளம்போதோ வினையில் கொண்ட வீரனை உள்க செல்வ சிந்தையார் நல்குமாருள் நம்பனை குவளைகள் மலரோ கொள்ளம்போதோ தவள நீரணி தலைவனை உள்க செல்வ உள்க சிந்தையாருள் நல்குமாருள் நம்பனை கொன்றை புல் சொலியோ கொள்ளம்போதோ நின்ற குஞ்சடை நிமலை உள்க செல்வ உள்க சிந்தையாருள் நல்குமாருள் நம்பனை ஓடும் வந்தனையோ கொள்ளம்போதோ ஆடல் பேணிய அடிகளை உள்க செல்வ உள்க சிந்தையாருள் நல்குமாருள் நம்பனை ஆதிவந்தையும் கொள்ளம்போதோ ஏறி தாங்கிய இறைவனை உள்க செல்வ உள்க சிந்தையாருள் நல்குமாருள் நம்பனை உரைக்கினும் பயிலோ கொள்ளம்போதோ
கனை லட்ச ஆதியை உள்க செல்வ சிந்தையாரோடு நல்குமாறும் நம்பரே வருவதால் புகழோ கொள்ளோ இருவர் காண்பறியார் கடல் உள்க செல்வ சிந்தையாரோடு நல்குமாறும் நம்பரே நீலகரணி கொள்ளங்கோத செல்வனை உள்க செல்வ உள்க சிந்தையார் நல்கி மாறுள் நம்பரே சென்றை சடையான் கொள்ளங்கோத நன்றி காடியுள் ஞான சம்பந்த என்றும் வாழவரோ இருப்பாரே இன்று சொல்மாலை கொண்டு என்றும் வாழவரோடு இருப்பாரே சென்ற காலத்தின் படுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்ற பேரு இன்று எழுந்தருள பெற்ற பேரு இதனால் எற்றைக்கும் திருவருள் உடைய நன்றியில் நெறியில் அழுந்திய நாடோ நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பாருய நஞ்சுண்டார் அருளாளித்த திருத்தோணியப்பரை வணங்கும் முகமாக அங்கே சென்று வணங்கினார். எல்லாம் உள்ள சிவபெருமானுடைய பேரு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது பூஜை நடைபெறுகிறது.